அக்கா, இப்பெல்லாம் பெண்களுக்கு மூட்டுவலி பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவங்க மூட்டு ஆரோக்கியம் ரொம்ப பலவீனமாகிக்கிட்டே வருது. ஒரு பிரச்சனை என்னன்னா, சரியான நேரத்துல நம்ம இத பத்தி கண்டுக்கிறதில்ல. இதுல உணவு முறைக்கு என்ன பங்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை எப்படி சரி செய்யலாம்? 30 வயசுக்கு மேல நீங்க கண்டிப்பா போதுமான அளவு கால்சியம், வைட்டமின் டி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து, நம்ம சமையல்ல அதிகமா சேர்க்கிற மஞ்சள். மஞ்சள் மூட்டுகளுக்கு ரொம்ப நல்லது. நான் என்ன சொல்வேன்னா, கர்ப்ப காலத்துல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மஞ்சள் பால் குடிங்க. இது மூட்டுகளுக்கு ரொம்ப நல்லது. 3வது விஷயம், நம்ம உடம்புல இயற்கையாவே இருக்கிற குளுக்கோசாமின் மற்றும் கான்ட்ராய்டின் போன்ற குருத்தெலும்பு கார்ட்லேஜ் பொருட்கள். இந்த 2 பொருட்களும் நம்ம குருத்தெலும்புல இயற்கையாகவே இருக்கு. இதுக்கான மாத்திரைகள், சப்ளிமெண்ட்ஸ் நிறைய வெஸ்டிஜல்ல கிடைக்குது. இந்த மாத்திரைகளை நீங்க எடுத்துக்கிட்டா வலி, வீக்கம் குறையும். மூட்டுகளுக்கான லூப்ரிகேஷன், அதாவது உராய்வுத்தன்மை அதிகமாகி மெத்தை மாதிரி இதமா இருக்கும். இதை பொதுவா நாங்க 40 வயசுக்கு மேல எடுத்துக்கச் சொல்வோம். அப்புறம் கொலாஜன் இருக்கு. இதுவும் குருத்தெலும்புல இருக்கிற ஒரு வகை புரதம். இது நம்ம உடம்புல இயற்கையாவே இருக்கும். ஆனாலும் இத மாத்திரை வடிவத்துல எடுத்துக்கணும்னு நீங்க நினைச்சா தாராளமா எடுத்துக்கலாம். ஆக, இந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்.